الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا واضرب لهم مثل الرجلين جعلنا لأحدهما جنتين من أعناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا كلتا الجنتين آتت أكلها ولم تظلم منه شيئا وفجرنا خلالهما نهرا وكان له ثمر فقال لصاحبه وهو يحاوره أنا أكثر منك مالا وأعز نفرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبسون
ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا. சூரத்துல் கஹஃபுடைய 30வது வசனம் 31வது வசனம். சென்ற பாடத்திலே நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கை மறுத்தவர்களுக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கும் நரகம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். அந்த நரகத்துடைய தண்ணீர் அது எந்தளவு சூடாக இருக்கும், முகத்துடைய சதைகளெல்லாம் எவ்வாறு அது பொறித்துவிடும் என்ற விடயங்களை அல்லாஹ் சொல்லி எங்களை எச்சரித்தார். இன்று இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்வார்களோ, ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதர்களை மாத்திரம் பார்த்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாட்டிலுள்ள மனிதர்கள் ஒவ்வொரு வகையினர்கள், ஒவ்வொரு இனத்தவர்களுக்கு ஒவ்வொரு நோய் பிடித்திருக்கிறது. ஆனால் அனைத்து நோய்களையும் தாண்டிதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரே ஒரு மருந்து ஈமான், சாலிஹான அமல். உலகத்தில் எந்த திசையில் வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் காபாவில் வாழ்ந்தாலும் சரி, மதீனாவில் வாழ்ந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தாலும் சரி, யூரோப்பில் வாழ்ந்தாலும் சரி, கனடாவில் வாழ்ந்தாலும் சரி, எங்கு வாழ்ந்தாலும் ஈமான், சாலிஹான அமலை மாத்திரம் விட்டுவிடக்கூடாது. இது 2 தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய அத்திவாரம். இந்த ஈமான், சாலிஹான அமல் இல்லாதவர்களை பார்த்து நீங்க சந்தோஷம் அடைஞ்சிடாதீங்க. ஏன்? அவங்க தோல்வியில் இருக்கிறாங்க. தெளிவான விடயம். யாரிடத்துல தொழுகை இல்லை, நீங்க அவரை பார்த்து சந்தோஷப்பட்டுறாதீங்க. நல்ல வசதியா வாழ்றாரே, யாரிடத்துல நோன்பு இல்லை, யாரிடத்துல ஜகாத் இல்லை, இல்லை பாருங்க அவர் நல்லா வாழ்றார். இல்லை, அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். காலத்தின் மீது சத்தியம் செய்து மனித சமூகம் நஷ்டத்திலான் இருக்கு. ஆனா ஈமான், சாலிஹான அமல் செய்தவர்களை தவிர அதே விடயம்தான் இங்கேயும். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்களோ, வேறொன்றும் இல்லை. நீங்க எந்த குரூப்போட சேரணும் என்ற அவசியம் இல்லை. குரூப்பிசத்தை குர்ஆன் ஏவல்ல. எங்கட பக்கம் வாங்க, உங்களோட பக்கம் போங்க, புது புது பெயர்களை உருவாக்குங்க, அரபு பெயர்கள், இங்கிலீஷ் பெயர்கள், இதெல்லாம் வாங்க. எந்த குரூப்போடையும் சேர 10 பேர் சேர்ந்தா குரூப் தெரியும் தானே, 5 பேர் சேர்ந்தா குரூப் இல்லை. ஈமான், சாலிஹான அமலை பத்தி யார் பேசுறாங்களோ சேர்ந்து கொள்ளுங்க, அவ்வளவுதான். ஏன்? குர்ஆன் அல்லாஹ் பல இடத்துல சொன்ன விடயம். அது நீங்க என்ன குரூப்ல இருந்தாலும் பரவாயில்லை, ஈமான், சாலிஹான அமல் இருக்குதா, நீங்க வெற்றிதான்.
வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ், உண்மையை உபதேசம் பண்ணணும், அடுத்த பொறுமையை கொண்டு, அவ்வளோ. இப்போ இந்த இடத்துல சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொன்ன விடயம் என்ன? இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிறார்களே. அப்போ ஈமான் என்றா என்ன? ஈமான் என்றா என்ன? ஈமான் எங்கே இருக்குது? ஈமான் நாக்கிலையா உள்ளத்திலையா? உள்ளத்தில். கலிமா தான் நாக்கில். நாங்கள் குர்ஆன் மதரசாக்கள்லே படிச்சிட்டோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அடுத்து என்ன? வல் யௌமில் ஆஹிர், அடுத்து என்ன? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 தான் ஈமான். இப்போ நாங்கள் யாரும் அல்லாவை பார்த்ததில்லை, அல்லாவை பார்த்த ஒத்தரும் இல்லை, பார்க்காம நம்பிட்டோம். ஆமன்து பில்லா உண்டு. ரெண்டாவது என்ன? வ மலாயிகத்திஹி, நாங்கள் எந்த மலக்கையும் பார்த்தது இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்திருக்கோமா? பார்க்காம நம்பிட்டோம். மூணாவது வ குதுபிஹி, வேதங்களை எழுத்தத்தானே பார்த்தோம், இறங்குறத பார்க்கலையே, நம்பியிருக்கிறோம். நான்காவது வ ருசுலிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டமானாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டமானாங்க, ஒருத்தரும் பார்க்கலையே, நம்பியிருக்கிறோம். அடுத்தது வல் யௌமில் ஆஹிர், எங்கட மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு செஞ்சிருக்கிறோம். அப்படி நம்பாடி இந்த தஃப்சீரில் எங்களுக்கு என்னது? இந்த பாடமெல்லாம் இந்த குர்ஆன் எல்லாம் நாங்கள் எடுத்து ஓதணும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்பி இருக்கிறோம். ஆறாவது கதிர், நல்லதோ கெடுதியோ எங்கிருந்து வருது? அல்லாஹ் நீ முடிவு எடுக்கிறது தான், நாங்கள் யாரும் வெறுக்கல. அப்போ இந்த 6 விடயத்தை நம்பினதுக்கு பேர் தான் என்ன? ஈமான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ, நிச்சயமாக ஈமான் கொண்டு, அடுத்தது என்ன? வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்கிறாங்க, நல்ல அமல். அப்போ நல்ல அமல்ல முதலாவது அமல் தான் தொழுகை. ஃபர்லான தொழுகையில் பேணுதலாக தொழுகிறோம், வருடம் நோன்பு பிடிக்கிறோம், வருடம் ஜக்காத் கொடுக்குறோம், ஹஜ்ஜு கடமையாக இருந்தால் ஹஜ்ஜை செய்கிறோம், ஏனே இபாதத்துகளை செய்கிறோம். வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ் சொல்றான், இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, இந்த அழகான அமல் செய்யக்கூடியவர்களுடைய கூலியை ஒரு நாளும் நாங்கள் வீணாக்க மாட்டோம். இந்த இடத்துல அழகான அமலா அதிகமான அமலா, இது அந்த இடத்துல ஆக முக்கியமான கேள்வி. அல்லாஹ் சொன்னது அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் என்ன சொன்னது? அப்போ அஹ்ஸனு அமலாண்டா என்ன? அழகான அமல். அழகான அமல்ண்டா என்ன? இப்போ எங்கட நாங்கள் விளங்கிய ஒரு விடயம் அதிகமான அமல். அதிகமான அமலுக்கு மதிப்பல்ல, அக்ஸரு அமலாண்டு சொல்ல இல்லை அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன அஹ்ஸன். அப்போ அழகான அமல்ண்டா என்ன? இன்றைக்கு சமூகத்தில் நடந்த ஆகப்பெரிய மடத்தனம் என்ன தெரியுமா? குர்ஆன் தெரியா, இல்ம் இல்லை. என்ன இல்லை? ஆனால் எல்லோரும் இல்முள்ளவங்க என்ற ஒரு நினைப்பு இருக்குது. இல்மில்லைன்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? குர்ஆன் தெரியா. நான் தான் சொல்றேன், இல்மில்லைன்னு நான் சொல்றதுக்கு காரணம் குர்ஆன் தெரியா, அவ்வளோதான். இந்த சூரா கஹ்ஃப் இருக்குதானே, இப்போ நீங்கள் உங்களோட ஊரில் 5000 பேர் 10,000 பேர் உங்களோட ஊரில் இருக்கிறாங்களா? இந்த டொரண்டோவில், இந்த ஸ்காப்ரோவில், சரி சூரா கஹ்ஃப் தெரிஞ்ச ஒரு 10 பேர் வாங்கன்னு கூப்பிடுங்களேன் பார்ப்போம். கூப்பிடுங்களேன். சூரா கஹ்ஃப் தெரிஞ்சார்கள் 10 பேர், ஒரு ஜுசு தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் வாங்க, உங்களுக்கு விளங்கும். அது செக் பண்ணுறதல்ல, இது இந்த அறிவு கணக்கெடுக்கப்படாத அறிவாக மாற்றப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். அப்ப இல்மில்லாத அமல் என்ன? அஹ்ஸன் இல்லை, அழகில்லை.
அழகு இல்லை. இப்போ அழகான அமல் என்ற அறிவோடு அமல் செய்யும். இப்போ நாங்கள் இடத்துல ஃபிக்கு ஒபு தஃப்சீர் ஒபு செய்கிறோம். அழகாக நல்லா ஓதி போட்டு இந்த ஸ்காபுரோவில் கனடாலைக்கு 2 பேரை பலாய விடத்தை கழுவினோம்டா இப்படி இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச அமலை நாசமாக்கிட்டோம். அதான் இல்மில்லை. சொல்லுவாங்களே, பழைய ஆக்கள் சொல்லுவாங்க, ஒரு ஹசரத் பயான் பண்ணினாராம் தலப்பாட சிறப்பை பற்றி. தலப்பா கட்டணும்னு. இவன் என்ன செஞ்சான், இல்மில்லாதால கீழே உடுத்திருந்த சாரணை கலத்தி தலப்பா கட்டிட்டான். தலப்பா முக்கியமா அவுரத்து முக்கியமா? இல்மில்லை. என்ன இல்லை? இல்மில்லை. இல்மில்லாட்டி வர பிரச்சனை இதுதான். நான் பெரிய அமல் செய்கிறேன்னு நினைப்பாங்க. சொன்னாங்க, ஒரு இமாம் இடத்துல அவர மகன் சொல்கிறாரு, பாப்பா நானும் நீங்கள் தான் தாஜ்யத்துக்கு எழும்பினது, எல்லாம் என்ன இப்படி தூங்குறான்னு சுப தாஜ்யத்துக்கு எழும்பாம. இமாம் சொன்னார் மகனை பார்த்து, மகன் நீ என்னத்துக்கு எழும்பினாய்? நீ தூங்குறீச்சு தானே, ஒன்றை விட அவங்க சிறந்தவங்க ஆயிட்டாங்களே. ஏன் பாப்பா, அவங்க யாருடைய குறையையும் பேசாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீ தஹஜ்ஜத்துக்கு எழும்பிட்டு அவங்களோட குறைய பேசிட்டியே. இன்றைக்கு உள்ள பெரிய முசீபத் என்ன தெரியுமா? நோய் என்ன தெரியுமா? தன்னை பார்க்கறது இல்லை, எறால போல. தண்டை தலையில் இருக்குது நிறைய பீ, பார்க்கறது மற்றவனை தான். அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவன்ட குறை என்ன, இவன்ட குறை என்ன. இதால் உள்ள நஷ்டம் என்ன தெரியுமா? எங்களுடைய எல்லா அமலும் அழிந்து விடும். சொல்லுவாங்க உலமாக்கள், நீங்கள் யாரையாவது பற்றி பேசுகிறதா இருந்தால் அவங்களோட உம்மா வாப்பா பற்றி பேசு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நன்மை போட்டுமே. என் அம்மா அவ்வளோ கெட்டவள் பேசுங்க, எங்களோட வாப்பா அவ்வளோ கெட்டவன் பேசுங்க, ஏன் நன்மை போட்டுமே. உண்டு. ஒரு இமாம் இருந்தாங்க, இமாம் நவவி ரஹிமஹுல்லா. இமாம் நவவி என்றால் அதுக்கார் எழுதினவங்க, ரியாது சாலிஹீன் எழுதினவங்க, பெரிய இமாம். இந்த இமாமுக்கு ஜமாலுத்தீன் ரீமி என்ற ஒரு இமாமும் இருந்தார் அந்த காலத்தில். அவர் இமாம் தான், அவரும் மௌலவிதான். இவர் இமாம் நவவி ரஹிமஹுல்லாவோடு ஏசுறது. ஆனால் இமாம் நவவி ரஹிமஹுல்லா ஒன்றுமே பேச மாட்டாங்க. தம்பி என்ற கிதாபுக்கு இவர் தான் விரிவுரை எழுதினார், ஜமாலுத்தீன் ரீமி. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லா துரருல் காமினா என்ற கிதாப் எழுதுகிறாங்க, ஜமாலுத்தீன் ரீமியுடைய சக்கராத்தில் ஜமாலுத்தீன் ரீமியுடைய நாக்கு வெளியே வந்துட்டு. நாக்கு வெளியே வந்தா நாயிட நாக்கு இருக்குது, நாக்கு வெளியே தான் இருக்கு. நாக்கு வெளியே வந்தா முகமெல்லாம் கருத்துட்டு ஜமாலுத்தீன். என்ன செய்யறது? இப்போ மக்கள் எல்லாம் மையத்தை பார்க்க வாராங்க, என்ன செய்யறது? மையத்தை குளிப்பாட்டக்குள்ள மறைச்சி குளிப்பாட்டுறாங்க. ஒரு பூனை ஒன்று வந்து அப்படியே நாக்கை கடிச்சிட்டு எடுத்துட்டு. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லா எழுதுறாங்க, அல்லாஹ் அந்த மையத்தை பார்த்து அவ்வளோ பேருக்கும் அத்தாட்சியாக மாற்றினான். இதற்கு பிறகு நீங்கள் யாரும் யாருடைய பலாயையும் கழுவக்கூடாது, மற்றவனை பற்றி பேசுறதை நிறுத்தணும் என்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு ஆதாரமாக மாற்றினான். இந்த சம்பவத்தை ஒரு ஆதாரமாக அல்லாஹ் மாற்றினான். லேசானதல்ல. இன்றைக்கு இந்த பாவம் என்று கருதாம செய்கிற பாவம் தான் இது. தெரியாம காலையில் எழும்பினதிலிருந்து மாலையில் தூங்குற வரைக்கும் இந்த ஃபோனை திறந்தா எத்தனை 1000 பேரை பற்றி பேசுகிறோம் நாங்கள். அவனை பற்றி இவனை பற்றி. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட சக்கராத்தில் நாக்கு நீளாம இருக்கும். சக்கராத் காட்டி கொடுத்துரும் எல்லாத்தையும். நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ அதில் ஆகப்பெரிய பாவம் தான் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். மற்றவனுக்கு ஏசுறது, மற்றவனை இட்டு கட்டுறது, மற்றவனுடைய குறைய பேசுறது.
சம்பவங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு பாவம் தான் சுன்னத்தை அவமானப்படுத்துறது. உங்களுக்கு தாடி வைக்கலாட்டி சும்மா இருங்க, அவமானப்படுத்தாதீங்க. உங்களுக்கு மிஸ்வாக் செய்யலா விட்டுருங்க. அபூ சலமா என்ற ஒருவன் இருந்தார். இமாம் மிஸ்வாக்குடைய சிறப்பை பயான் பண்றார் பள்ளியில். இப்ப இவன் என்ன செஞ்சா, இவனுக்கு தாங்க முடியாம முன்னுக்கு வந்து நின்று அந்த மிஸ்வாக்கை பின்துவாரத்தில் வச்சு காட்டினான். இந்த மிஸ்வாக் வாயை சுத்தம் செய்யறதுக்கல்ல, இந்த மிஸ்வாக் பின்துவாரத்தை கிளீன் பண்ணதான் நல்லோம். அல்லாஹ் இவனுடைய சக்கராத்திலையும் காட்டினான். பிதாயா வனிஹாயா உலைமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. இவனுடைய சக்கராத்தில் என்னண்டா, இவனுடைய பின்துவாரத்தால் மிருகம் ஒன்று வெளியாயிற்று. என்ன செய்யலாம் எங்களுக்கு சொல்லுங்களேன். நாக்கு நீண்டா என்ன செய்ய போறீங்க? பின்துவாரத்தால் மிருகம் ஒன்று வெளியே வந்தா என்ன செய்ய? அந்த நேரம் கத்துறான், சத்தமிடுறான், கூச்சலிடுறான். அண்ட வீட்டு பக்கத்து வீட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு எவ்வளோ அவமானம். எல்லாருக்கும் தெரியும், இவர் பள்ளி வாசல்ல மிஸ்வாக்க அவமானப்படுத்தி எல்லாருக்கும் தெரியும். அதே இடத்தால வெளியே வந்துட்டு மிருகம். எழுதுறாங்க, அதோடைய தலை மட்டும் 4 விரல்ற சைஸ். மகள் என்ன செய்தாங்க, போய் அந்த மிருகத்துக்கு அடிச்சாங்க. மிருகம் செத்துட்டு, செத்ததோட வாப்பாவும் அப்படியே அவடத்துலேயே செத்துட்டார், மௌத்தாயிட்டார். அதனால் நாங்கள் தெரியாமல் செய்கிற பாவங்களில் கவனமாக இருக்கும். அல்லாஹ் அந்த இடத்துல சொன்னது என்ன தெரியுமா? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. அழகான அமல் செய்கிறவங்களோட கூலியை நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், வீணாக்க மாட்டேன். அழகான அமல் என்று அதுதான். நல்லா தொழணும், நல்லா இபாதை செய்யணும். ஓட்டபேக் ஆயிடப்படாது. ஓட்டபேக்னா என்ன? தண்ணி நிறைக்கிறதா பேக் நிறைய, ஆனால் ஓட்டு. குர்ஆன் ஓதுற, தொழுற, சதக்கா எல்லாம் நடக்குது, ஆனால் பேக் என்ன? ஓட்டு. வாய் சரியில்லை எங்கட. நாங்கள் மற்றவண்ட பலாய் கழுகிறாள். எப்போ பார்த்தாலும் எங்கட தொழில் வந்து கொசுட தொழில் தான். கொசு என்ன செய்யும்? பூல போய் மொய்க்குமா கொசு? இல்லாட்டி மற்றவன நஜீஸ்ல போய் நிற்குமா? எங்கடா நஜீஸ் இருக்கு, ஒத்தொத்தொண்ட நஜீஸ் எந்தெந்த வீட்டில் வெளியாகுதுன்னு அதுக்கு தெரியும். இப்போ மனிதர்களில் விளங்கி கொள்ளுங்க, மற்றவனை பற்றி கதைக்கிறவன் கொசுவை போல. தேன் பூச்சி இருக்குது, நல்லது எடுக்கும். பூக்களில் போய் நின்று என்ன செய்யும்? தேனை கொண்டு வரும். அதான் சொல்லுவாங்க, குன் கன்னஹ்லா, தேன் பூச்சியை போல எரி, லா தகுன் கதுபாப், கொசுவை போல இருந்துராது, அமல் அழிஞ்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொன்ன விடயம், இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. அழகான அமல் செய்தவருடைய கூலி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும். அவன் வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும், அழகான அமல் செய்ய. கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை. சுபஹு 50 ரக்காத் இல்லையே, சுபஹ் எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். அழகா தொழணும், அழகா சூரா ஃபாத்தியா ஓதி அழகா தொழணும். கொஞ்சம் தான், தபாரக்கல்லதி 30 ஆயத்து தான். அழகா ஓதும், நல்லெண்ணத்தோட ஓதும். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குற நல்ல அமல், முகஸ்துதி கொடுத்துடப்படாது, கொடுத்து போட்டு சொல்லி காட்டினையும் படாது. அதோட நல்ல கொடுக்காம இருக்கிறது. அதோட நல்ல என்ன? அஹ்ஸனு அமல்னா என்ன? சாப்பாடு கொடுக்குறீங்க, மறைச்சிருங்க. சதக்கா கொடுக்குறீங்க, என்ன செஞ்சிருங்க? மறைச்சிருங்க, மௌனமா இருந்துருங்க, சொல்லி காட்டுறாதீங்க. அஹ்ஸனு அமல். அல்லாஹ் சொல்றான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தது உங்களில் யார் அழகான அமல் செய்கிறார் என்று பார்க்கத்தான், வேறொன்றுக்கும் இல்லை. ஏன்னா 60 வருஷம் எங்களோட வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, அதில் அதிகமாக அமல் செய்யலை. எங்களுக்கு முகஸ்துதி இல்லாத, பெருமை இல்லாத, வஞ்சகம் இல்லாத அமல்களை செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் 4 வகையான இன்பங்களை தருவார். எத்தனை வகையான இன்பங்கள்? 4 வகையான. முதலாவது என்ன? உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். முதலாவது இன்பம், அவர்களுக்கு அதுன் என்ற சொர்க்கம் இருக்குது. எவ்வளோ சந்தோஷம்! இப்போ நாங்கள் சும்மா தொழ தேவையில்லை, சும்மா நோம்புடிக்க தேவையில்லை, சும்மா சதக்கா கொடுக்க தேவையில்லை. இந்த 4 இன்பத்தையும் நினைச்சு அமல் செஞ்சா சரி. முதலாவது இன்பம் ஜன்னத்து ஆதின். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். அவங்களோட சொர்க்கத்துக்கு கீழால ஆறுகள் ஓடும். சொர்க்கத்துக்கு கீழே என்ன ஓடும்? இவ்வளோ பெரிய, நீ எல்லாம் ஒரு கல்லும் தூக்க தேவையில்லை, ஒரு செங்கல்லும் தூக்க தேவையில்லை. பிஸ்மில்லா. அழகான அமல் செஞ்சா சரி. முதலாவது இன்பம், உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்ன் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய ஜன்னத்து அத்ன் என்ற சொர்க்கம். உலகத்தில் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஈமான் சாலிஹான அமல் உங்கள்கிட்ட இருந்தால் கவலைப்படாதீங்க. சிலவங்க பிள்ளைகளுக்கு ஏசுறது, உனக்கு படிப்பு வருது இல்லை, அது ஏறுது இல்லை, ஏசவான. ஈமான் சாலிஹான அமலை பழக்கு. படிப்பு வருது, அல்ஹம்துலில்லாஹ். நல்லா சம்பாதிக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அது மேலே மேலே உங்களோட பிள்ளை தொழுது, நோன்பு பிடிக்குது, குர்ஆன் ஓதுது, சந்தோஷப்படுது, அல்ஹம்துலில்லாஹ். என்ற பிள்ளை அல்லாஹ் நல்ல பிள்ளையாக்கி தந்திருக்கிறான். நல்ல பிள்ளையாக்கி. ஈமான் பெரிய பெரிய காரி, ஹாஃபிஸ், மௌலவி, முஃப்தி, தொழுகல், இது சரி வராது, இது சரி வராது. இப்போ முதலாவது இன்பம், உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். இரண்டாவது இன்பம், யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஸஹப். அல்லாஹ் சொல்றான், தங்க காப்புகள் அவர்களுக்கு ஆபரணமாக அணிவிக்கப்படும். என்ன காப்பு? உலகத்தில் எங்களுக்கு ஹராம். ஆண்கள் உலகத்தில் தங்கம் அணிந்தது என்ன? அல்லாஹ் சொர்க்கத்தில் சொல்றான், யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர் மின் ஸஹப். தங்க வளையங்கள் கையில். சரி, நாங்கள் இப்போ எங்களோட பெண்கள் எவ்வளோ தங்க வளையம் போடுவாங்க கையில்? 5-6 தானே போடுவாங்க. காசி கூடின அளவு போடுவாங்க. ஆனால் கியாமத்தில் நாங்கள் எவ்வளோ தங்க காப்பு போட்டிருப்போம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال تبلغ الحلية من المؤمن حيث يبلغ الوضوء. இப்போ நாங்கள் இது போகிறோம், நல்லா வுது எடுப்போம். எந்த அளவுக்கு வுது செய்கிறோமோ அந்த அளவு தங்க காப்பு. அப்போ சும்மா வுது எடுக்க சொல்லல அல்லாஹ். இப்போ நீங்கள் சுபவுக்கு எழும்பி சோப் போட்டு முகம் கழுகிறது வேற, வுது எடுக்கிறது வேற. சோப் போட்டு முகம் கழினீங்கன்னா இந்த நன்மை இல்லை உங்களுக்கு. நீயத்து வச்சு வுது எடுத்து அஹ்ஸனு அமல். காலையில் எழும்புறீங்க, ரிஸ்க்கு எழும்புறது வேற, ரஸாக்கு எழும்புறது வேற இல்லையா? ஒருத்தர் காலையில் எழும்புறாரு, வேலைக்கு போகிறதுக்காக எழும்பி தொழுகிறார், எல்லாம் வச்சுக்கார். எப்படி?
6 மணிக்கு எழும்பினா போதும். கடைசி நேரம் சுபோத்தொழுற வேலைக்கு ஓடுற இவர் எழும்புற வேலைக்கு போத்தான் சுபோத்தொழு இல்லை. இவர நோக்கம் ரிசுக்கு. இவர எழும்புதல் வேற, ரஸாக்கு எழும்புறாரு ரிசுக் தாரவன் அல்லாஹ் ஃபஜ்ர், இது வேற. இதே போலதான் இப்போ நீங்கள் முகத்தை கழுவுறீங்க, இது வேற. வுது எடுக்கிறது வேற. வுது எடுத்தா நீயத்து வரும், அல்லாஹ்ட கட்டளை நிறைவேற்றீங்க வுதுல. இதுக்குரிய நன்மை என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்தளவு வுது எடுப்பீங்களோ அந்த அளவு மூமினுடைய ஆபரணம் இருக்குமா. அப்படின்டா இப்போ வுது எடுக்கும் பொழுது கஞ்சத்தனமாக வுது எடுக்கப்படாது. உடுப்பெல்லாம் கலத்தி வச்சு இதுவரைக்கும் கழுவணும் கையை. வுது எடுக்க என்ன செய்யணும்? வுதுடைய ஃபிக்ஹ் என்ன? இப்போ வுதுடைய ஃபர்துகள் 6 எங்களுக்கு தெரியும். வுதுடைய ஃபர்துகள் என்ன? முதலாவது என்ன? நீயத். முதலாவது நீயத். இரண்டாவது என்ன? நீயத்தோடு சேர்ந்த முகத்தை கழுவுறது. மூன்றாவது என்ன? 2 கைகளையும் முழங்கை உட்பட கழுவுதல். நான்காவது என்ன? தலையை மசுஹ் செய்தல். ஐந்தாவது என்ன? கரண்டை கால் வரை காலை என்ன செய்கிற? கழுவுதல். ஆறாவது என்ன? தர்தீப், ஒழுங்கு முறைப்படி. இந்த 6ம் தான் வுதுடைய ஃபர்த். வுதுடைய சுன்னத் என்ன? அது அதிகமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி வுது எடுக்கிறது. மத்மதா, வாய் கொப்பளித்தல். இஸ்தின்ஷாக், மூக்குக்கு தண்ணி எடுத்தல். இஸ்தின்சார், மூக்குக்கு எடுத்த தண்ணீரை சீறுதல், அதுவும் சுன்னத். மதுமலா வேற, வாயை கொப்பளிக்கிறது. இஸ்தின்ஷாக் வேற, இஸ்தின்சார் வேற. தண்ணியை மூக்குக்கு எடுக்கணும், மூக்கை சீரும். வுதுவை தொடங்குறீங்க, வுதுவை தொடங்கி முகத்தை கழுவுறீங்க, தாடிய தஹ்லீலுல் லிஹ்யா, தாடியை கொடைந்து கல்றது என்ன? சுன்னத். அப்போ முகமெல்லாம் ஆபரணம். கையை முழங்கை வரை கழுவுதல் ஃபர்து. ஆனால் எதுவரையும் கழுவலாம்? சந்து வரையும் கழுவலாம். இவ்வளோ கழுவினீங்கன்னா கியாமத்துடைய நாள் இவ்வளோவும் காப்பு இருக்கும், தங்க காப்பு. எவ்வளோ பாக்கியம்! இவ்வளோ சொல்ல குர் தஹ்ஜீல் ஹதீஸில் வந்து இதெல்லாம் வெளிச்சம் வரையும் கியாமத்தில். நாங்கள் நினைக்கிறோம் வுது சின்னொரு அமல், ஆனால் அஹ்சனு அமல், அழகான அமல் வுது. குர்ஆனுடைய ஆயத், இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. அல்லாஹ்ட கட்டளை, நினைச்சு செய்யும். தலையை மசூ செய்றீங்க, பூர்த்தியானதால. கரண்டை கால் வரை காலை கழுவுறது என்ன? ஃபர்து. ஆனா முழங்கால் வரை என்ன செய்ய? காலை கழுவுங்க. அல்லாஹ் தஹ்ஜீல், அப்படியே தங்கத்தால் அல்லாஹ் உடுப்பாட்டுவான் இன்ஷா அல்லாஹ். வுது எடுத்து முடிஞ்சு என்ன செய்வீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தطهرين வஜஅல்னி மின் இபாதிகஸ். என்ன நன்மை? சுவர்க்கத்துடைய 8 வாசலும் திறக்கப்படுது. வுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வுதுவுடைய பெருமதி இதுதான். என்ன பெருமதி? நீங்கள் எந்த அளவுக்கு வுது எடுப்பீர்களோ அந்த அளவுக்கு மூமினுடைய உடம்பில் அல்லாஹ் ஆபரணம் அணிவிப்பார். இது ஒரு ஆயத்தில் இல்லை, சூரா ஹஜ்ஜுடைய 22, 23வது ஆயத்திலையும் யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாபிர மின் ஸஹபின் வலுலுஆ. சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், தங்கம் மட்டுமல்ல, முத்து, லுலு. வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவங்களோட உடுப்பு எல்லாமே பட்டுதான். இது 2வது இன்பம். 3வது இன்பம் என்ன? وَيَلْبَسُونَ ثِيَابًا خُضُرًا مِّن سُنْدُسٍ وَإِسْتَبْرَقٍ. சொர்க்கவாதிகள்
ஈமான் சாலிஹான அமலுடையவர்களுக்கு ஆடை அணிவார்கள். என்ன நிறம்? ஹுதுர், பச்சை நிறம். என்ன நிறம் உடுப்பு? சுவர்க்கத்துடைய உடுப்பு என்ன? ஹுதுர். மின் சுந்துஸின் வ இஸ்தபரக, சுந்துஸ் பட்டு, இஸ்தபரக் பட்டில் கொஞ்சம் கடினமானது. இதெல்லாம் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். மூன்றாவது இன்பம். நான்காவது இன்பம் என்ன? முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அப்படியே கட்டில்களில் சாஞ்சிட்டு இருப்பாங்க. ஏண்டா சுவர்க்கத்தில் தொழுகொண்டும் இல்லை. தொழுகரிக்கா சொர்க்கத்தில்? சொர்க்கத்தில் காசு தேவைப்படுமா சம்பாதிக்க? சொர்க்கத்தில் மனைவியிட பிஸி இருக்குதா? மனைவியுடைய பிள்ளைகளுடைய கறி புளி வாங்கணும், ஒன்றும் இல்லை. கட்டில படுத்துறீங்க. முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக். இந்த 4 இன்பம் அல்லாஹ் சொல்கிறான். படுத்துட்டே தான் கட்டில், வேறொரு வேலையும் இல்லை. சாப்பாடு சும்மா வருதுன்னா வேற என்ன வேலை இருக்கு? மனைவி பக்கத்துலன்னா வேற என்ன வேலை இருக்கு? அங்கே டாய்லெட்டும் இல்லை. இப்போ இன்பமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உலகத்தில் கொஞ்சம் அமல் செய்யணும், அவ்வளோ. ஈமான் சாலிஹான அமல், அவ்வளோதான். வேறொன்றும் அல்லாஹ் எங்களை கரைச்சப்படுத்தல், கஷ்டப்படுத்தல் எங்களை. அப்படி செய். மலையோட போய் ஒரு 10 மலையை உடைச்சா தான் சொர்க்கத்தை தருவேன், ஒரு 50 கோடியை சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு வந்தால் தான் உனக்கு சொர்க்கம்னு அல்லாஹ் சொல்லல ஒரு இடத்துல. அல்லாஹ் சொன்னது 2 விடயம். ஒன்று என்ன? ஈமான். அடுத்தது என்ன? நாங்கள் எங்களை கரைச்சப்படுத்தி கொண்டால் நாங்கள் என்ன செய்ய? நாங்கள் மற்றவனை போல வாழ நினச்சிட்டோம். அவரை போல வாழணும், அவோ போல வாழணும். அப்போ நாங்களே எங்களை டயர்டாகி கொண்டோம், கஷ்டப்படுத்தி கொண்டோமே தவிர அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்த இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், ஈமான் சாலிஹான அமலோட வாங்க, 4 வகையான இன்பம் தருவேன். முதலாவது ஜன்னத்து அதுன தருவேன். 2வது தங்க ஆபரணங்கள் அணிவிப்பேன். 3வது சுந்துஸ் இஸ்தப்ரக் என்ற ஆடைகள் அணிவிப்பேன். 4வது முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அப்படியே கட்டில்கள் இருப்பீங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நிஅம ஸவாபு வ ஹஸனத் முர்தஃபகா, அந்த சொர்க்கம்தான் உங்களுடைய அமல்களுக்காக சிறந்த கூலி. இதை விட பெரிய கூலி இல்லை. நிஅம ஸவாபு வ ஹஸனத் முர்தஃபகா, நீங்கள் தங்குற இடங்களில் ஆக சிறந்த இடம் சொர்க்கம்தான். தங்குற இடத்துல ஆக சிறந்த இடம் எது? சொர்க்கம்தான் ஆக சிறந்த இடம். சூரா ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான், خالدين فيها حسنت مستقرا ومقاما, நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகிறீங்க அங்கே. ஆகவே நிரந்தரமாக இருக்கிற வீட்டை கொஞ்சம் இந்த நாள் யோசிங்க. துனியா உலகம் எங்களை ஏமாற்றி விடக்கூடாது. உலகத்துடைய வாழ்க்கையில் சகோதர சகோதரிகளே 3 வாழ்க்கையை நாங்கள் செய்யோம். உலகத்துடைய வாழ்க்கையில் 3 வாழ்க்கையை நாங்கள் செய்யணும். 1 உலகத்தையும் பார்க்கணும், 2வது பர்ஸகையும் பார்க்கணும், 3வது ஆகிரத்தையும் பார்க்கணும். இன்று எங்களுக்கு தெரியும், அதிகமானவர்கள் உலகத்தை மட்டும் சிந்தித்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பர்ஸகில் என்ன நடக்குது என்று தெரியாது. பர்ஸக் என்பது கண்ணை பொத்தினத்திலிருந்து கபர்ந்து எழும்புவோமே, இத்தனை 1000 ஆண்டுகள் பர்ஸகில் வாழ இருக்கிறோம். இதை பற்றி சிந்தனையே எங்களுக்கு இல்லைண்டா. சரி, பர்ஸக் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஆகிரம் வரப்போகுது. பர்ஸகை விட பெரியது ஆகிரம். இந்த 3ம் நாளாந்தம் சிந்திக்கும். அதனால தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, உங்களுக்கு தெரியும், ஆட்சியில் இருந்தவங்க. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஆட்சியில் இருந்தவங்க. அவங்க எப்போ எல்லாம் அல்ஹாக்குமுத்த காசுர் சூரா ஓதுவாங்களோ அழுதுடுவாங்க. ஏன்? அல்ஹாக்குமுத்த காசுர் எல்லோருக்கும் பாடமான சூரா. இந்த அல்ஹாக்குமுத்த காசுர் சூராவில் அல்லாஹ் 3 வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதி கொஞ்சம் நாங்கள் எங்களை ரெடி பண்ணணும், அவ்வளவுதான். அல்ஹாக்குமுத்த காசுர், அல்லாஹ் சொல்றான்,
அதிகத்துவத்தை தேடுவது உங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது. எதுவரைக்கும் மறக்கடிக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், நீங்க கபறுகளை சந்திக்கிற வரையும் தான். அப்போ உலகத்தை பத்தி சொல்லிட்டான், பர்ஸக பத்தி சொல்லிட்டான். கபருக்கு போயிட்டீங்க என்ன நடக்கும்? கல்லா சௌஃப தஅலமூன், அங்க வந்தது பிறகுதான் உங்களுக்கு விளங்கும். எப்படி பதில் அல்லாஹ்? உலகத்துல சொல்லி முடிக்கல இதெல்லாம், அங்க வாங்க விளங்கும். திரும்ப ثم كلا سوف تعلمون, வாங்க விளங்கும் உங்களுக்கு, அங்க வாங்க விளங்கும். எங்கட வாப்பாக்கு விளங்கிட்டு அப்பாக்கு விளங்கிட்டு எங்களுக்கு தான் நம்ம விளங்கல்ல. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அல்லாஹ் சொல்றான் உறுதியா விளங்கும். அங்க வந்தா உறுதியா விளங்கும். இந்த 3 வாழ்க்கையும் நீங்க என்ன செஞ்சீங்க? அங்க வந்தீங்கண்டா லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை கண்ணால பாப்பீங்க, அப்ப விளங்கும் உங்களுக்கு. நரகத்தை நம்ம யாரும் கண்டது இல்லை, நாங்க விட்டுட்டு ஓடிடுவோம். இந்த நரகம் என்று வந்ததோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சுஜூதில் விழுந்துருவார், அவ்வளோ பயங்கரம் அது. ثم لترونها عين اليقين, அல்லாஹ் சொல்றான் உறுதியான முறையில் பார்ப்பீங்க நரகத்தை. ثم لتسألن يومئذ عن النعيم, அந்த நாள் உங்களை எழுப்பாட்டினான் உலகத்தில் தந்த ஒவ்வொரு இன்பத்தையும் பற்றி நீங்க கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். இந்த ஒரு சூறா போதும், நாளாந்தம் ஓதுவமாக இருந்தா இந்த 3 வாழ்க்கை, உலக வாழ்க்கையில கை நீட்ட சொல்ல இல்ல அல்லாஹ், உலக வாழ்க்கையில சம்பாதிக்க சொல்றான். அதற்காக ஒரு நாளும் பர்ஸக மறந்துடப்படாது. நமக்கு 3 பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகள் இருக்குது. மூத்த பிள்ளையை மட்டும் நல்லா பார்த்தோம்னா எங்களோட அநியாயக்காரன் ஒத்தனும் இல்லை. மூத்த பிள்ளையையும் பார்க்கணும், 2வது பிள்ளையையும் பார்க்கணும், 3வது பிள்ளையும் 3 பிள்ளையும் பார்க்கணும், சமமாக பார்க்கணும். அல்லது மூத்த பிள்ளை கல்யாண காலம் வந்துட்டு அது கூட செலவழிக்கணும், 2வது பிள்ளை செலவழிக்கணும், 3ஐயும் பார்க்கிறோம். இதே போலதான் சகோதர சகோதரிகளே 3 வாழ்க்கை. இந்த 3 வாழ்க்கையிலேயும் கவனமா இருக்கணும். உலகம் அல்ஹம்துலில்லாஹ் சம்பாதிச்சிட்டோம், எங்கள்கிட்ட இருக்குதா? பர்ஸக பத்தி யோசிங்க. பர்ஸக்ல என்ன செய்ய போறோம்? பர்ஸக்ல தூங்க போறோம். பர்ஸகுக்கு என்ன தேவை? ஒவ்வொரு இரவிலும் தபாரக்கல்லதி சூரா ஓதாம தூங்கிடாதீங்க. பர்ஸகுக்கு தேவை தபாரக்கல்லதி சூரா. சரி, பர்ஸகையும் கவனிச்சிட்டோம், ஆகிரத்தை கவனிங்க கொஞ்சம். மஹ்ஷர் மைதானம் இருக்குது, சிராத் இருக்குது, மீசான் இருக்குது. நான் பாவம் செய்யப்படாது, ஹராத்தை விட்டுருங்க, வானா இன்னைக்கு ஹராம் 1 ரூபா. ஹதீஸ்ல வந்திருக்கு சகோதரர்களே, வட்டியால் வளர்க்கப்பட்ட உடம்பு அது நரகத்துக்குத்தான் தகுதி. இதுக்கு மேல ஒரு ஹதீஸ் எங்களுக்கு தெரியாது. வட்டியால் வளர்க்கப்பட்ட உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதி என்றால் இதுக்கு இந்த ஹதீஸுக்கு நான் என்ன விளக்கம் சொல்றது? இல்லை முதல் எடுக்கிறது வட்டி இல்லை, 2வது எடுக்கிறது தான் வட்டி என்று யார் சொன்னது உங்களுக்கு? முதல் செஞ்சா பரவாயில்லை, திரும்ப தான் பிரச்சினை. இந்த ஹதீஸெல்லாம் எங்க போயிட்டு? உலகம் மட்டும்தான் சிந்தனையாளர்கள் அதை பார்க்க மாட்டாங்க. அதனால இந்த 3ஐயும் சிந்திச்சு வாழ்றவங்க மிக கவனமாக முள்ளுக்கு மேல வாழ்றத போல வாழுவாங்க. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது இந்த 3 வாழ்க்கையும் சரி செய்து சீதேவிகளாக வாழ்ந்து சீதேவிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. ஈமான் சாலிஹான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. இன்னைக்கு ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.